இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவளோட கணவன் பார்த்து கேட்கிறாரு, எதுக்குடி இவ்வளவு மேக்கப் போட்டிருக்கு, உன்னை சும்மாவே என்னால பார்க்க முடியாது, அதுல வேற மூஞ்சில மாவு அள்ளி பூசி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட தலைமுடியை பிடிச்சி கேட்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு, நான் வெளியே கொஞ்சம் போகணும், அதனால கொஞ்சமா மேக்கப் போட்டிருக்கேன், இனிமே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளோட கணவன்கிட்ட சொல்றா. இப்படி இந்த பொண்ணு அவளோட கணவனை பார்த்து சொல்றா, என்ன வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இந்த கணவனும், நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போகணுமா, உனக்கு தனியா போக முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட காதை பிடிச்சி திருவி விடுறான். அப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, இனிமே நான் உங்களை வெளியே போக கூப்பிட மாட்டேங்க, பிளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பையனை அந்த பொண்ணை வந்து விட்டுறான். அதுக்கப்புறமா இந்த பையன் வேற ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்றான், என்னோட மனைவிய ஒரு வழியா என்னோட பேச்செல்லாம் கேட்கிறா, ஈஸியா அவளை இங்க இருந்து துரத்திடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்கு அவளோட வீட்டுக்கு போறான். அப்படி போன இந்த பையனும் அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பையனோட மனைவியும் வராங்க. வந்த அந்த பொண்ணு அவளோட கணவனை கண்ணத்துல பலாருன்னு அடிக்கிறா. அப்படி அடிக்க அந்த பொண்ணு கணவனை பார்த்து சொல்றா, நீ வேற ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு தான் என்ன வந்து சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணிருக்க, நீ ஒரு ஆம்பளையே கிடையாது, வாழ்றதுக்கு தகுதி இல்லாத நாயிடா, நீ உன்னோட வாழ்றதுக்கு பார்க்க நான் தனியாவே வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கணவனை பார்த்து அந்த பொண்ணு சொல்றா. அப்ப அந்த கணவனும் பாத்தீங்கன்னா அந்த மனைவியை பார்த்து சொல்றான், நீ எனக்கு வேணாம், நான் வந்து டிவோர்ஸ் பேப்பர் அனுப்புவேன், அதுல கையெழுத்து மட்டும் போட்டா போதும், நான் இவளோட தான் வாழ போறேன் அப்படின்னு அந்த மனைவியை பார்த்து சொல்றான். அதுக்கு அந்த மனைவியும் பாத்தீங்கன்னா அந்த கணவனை பார்த்து சொல்றா, உன்னை வந்து சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையுமே கோர்ட்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, உனக்கு அசிங்கமா இல்ல, இப்படி எல்லாம் வாழ்றதுக்கு பார்க்க தண்ணியில குதிச்சு சாவலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அந்த பொண்ணு பாருங்க, அந்த பொண்ணு வந்து அவளை திட்டிட்டு போனாலும் எதையுமே காதுல வாங்காம ரொம்ப ஜாலியா அந்த பொண்ணு வந்து உட்காந்து அந்த பையன் கிட்ட பேசுறா. அப்ப இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், இவ வந்து எப்படி இங்க வந்தா, எல்லாம் போச்சு, நான் வந்து கோபத்துல வேற அவளை திட்டிட்டேன், அவ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அவனோட மனைவி பின்னாடியே எழுந்திருச்சு ஓடி வரான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.